வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நான் பார்க்குறச்ச நிஃப்டி 50 பாயிண்ட் அப்பு, மேலேயும் கீழேயும் போயிட்டுருக்குது. இன்றைக்கி பேங்க் நிஃப்டி 200 பாயிண்ட் அப்பு, கோல்டு வந்து இறங்கியிருக்கு. 6590 ஆயிருக்கு. நேற்றுலேருந்து ரூ. 25 குறைஞ்சிருக்கு. ஸோ கோல்டு வாங்கிறதுக்கு இது கரெக்டான டைமு. மார்க்கெட் மேலேயும் கீழேயும் போயிட்டுருக்கு. நம்ம கன்சிடர் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்குது இன்றைக்கி. அதனால் ரிலேட்டிவாக இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. தங்கம் ஏறலையோ இல்லையோ, நாட்கோ ஏறிடுச்சு. 1200 தாண்டிடுச்சுங்கிறாங்க. கல்யாண் ஜுவல்லர்ஸ் குறைஞ்சிச்சு, அதை பேச எனக்கு தைரியம் இல்லைன்னு. நான் 65 சொல்லி அது 400 போச்சு. 400 350 300 இறங்கியிருக்கும். நான் பார்க்கல. அது என்னது 8 டைம்ஸ் ப்ராஃபிட்லேருந்து 5 டைம்ஸ் ப்ராஃபிட் ஆகிருக்கு. அதுக்கெல்லாம் நீங்கள் அழுதுன்னு இருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லை. எனிவே இன்றைக்கி கல்யாண் ஜுவல்லர்ஸ் 400 மேலே போயிடுச்சு. யாரெல்லாம் வானான்னு நினைக்கிறீங்களோ விற்றுட்டு ஓடி போயிடுங்க. டைட்டன் வந்து 3200 வரைக்கும் சொன்னேன்னா இன்றைக்கி திரும்பி 3500 வரைக்கும் போயிடுச்சு. வானான்னா விற்றுட்டு போயிடுங்க. ஏன்னா அது வைர ஊசி, திரும்பி 3000 போகும். அதனால் 3200 கன்சிடர் பண்ணவங்க 3500 வேணால் எக்ஸிட் பண்ணிக்கோங்க. பட் இதெல்லாம் லாங் டேர்மில் நல்லா போகும். ஆனால் 50 ரூபா 100 விழுந்ததுன்னு நீங்கள் அழுதீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லை. அண்டு நாட்கோவில் நல்ல லாபம் பார்த்துட்டீங்க. உங்களுக்கு பயமாக இருந்தால் நாட்கோலையும் எக்ஸிட் பண்ணுங்க. ஒரு வாட்டி எக்ஸிட் பண்ணி திரும்பி ரீஎன்டர் பண்ண சொன்னால் இப்போ வேணால் திரும்பி எதையும் எக்ஸிட் பண்ணிக்கோங்க. நல்ல லாபம் பார்த்துட்டீங்க. ஆனால் வச்சுருந்தீங்கன்னா இன்னும் கன்சிடர் பண்ணலாம் ப்ராஃபிட்டு. ஏன்னா ஈவன் நோ இட் இஸ் ஒன்லி 15 டைம்ஸ் ஏர்னிங்ஸு. அண்ட் அடுத்த வருஷத்துக்கு 10 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கிட்ட தான் இருக்கும். அதனால் டெஃபினட்டாக இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். எலான் மஸ்க்கு $56 பில்லியன் பே பேக்கெட்டை ஒத்துக்கிட்டாங்க ஷேர் ஹோல்டர்ஸ்னு. ஆனால் இது வெறும் அட்வைசரி. இன்வெஸ்டர்ஸ் வந்து டெலவேர்லேருந்து டெக்ஸஸ்க்கு கம்பெனியை மாற்றுற பர்மிஷனும் கொடுத்துட்டாங்க. டெக்ஸஸ் கவர்னருக்கு ஒரே ஹாப்பி. இது வந்து திரும்பி லீகல் சேலஞ்சஸ்லாம் வரும். என்ன ஆகும்னு பார்ப்போம். இதனால தான் நான் டெஸ்லாவை தொடரதே கிடையாது. நோபடி இஸ் இன்டிஸ்பென்சிபிள். ஒரு கம்பெனியை ஒரு ப்ரமோட்டர் மிரட்டலான்னா அந்த மாதிரி கம்பெனி நம்மளோட பக்கத்திலே போகக்கூடாது. ஆல்ரெடி இந்த வருஷம் 30% டவுன். அதனால் அவாய்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு ஆசைப்படுறீங்களோ அதை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியணும்னா கீழே லிங்க்கு கொடுத்துருக்கோம். லிங்க்கில் போட்டிங்கன்னா ட்ரேடர் வினோதோட டீமு உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. கணிசமான அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுற முடியும்னா தான் நீங்கள் லிங்க் அனுப்புங்க. டாடா கன்சியூமரோட ஆனுவல் ஜென்ரல் பாடி மீட்டிங் நடந்தது. அதனால் வந்து இது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் எஃப்எம்சிஜி கம்பெனி ஆகிடுச்சு. கேபெக்ஸை வந்து அடுத்த வருஷம் டபுள் பண்ணி 785 crores ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. இதில் வந்து 400 கோடி வியட்நாமில் ஒரு பிளான்ட் பண்ண போகிறாங்க. வியட்நாமில் வந்து ஒரு காஃபி பிளான்ட் திறக்கிறாங்க, டாட்டா காஃபி வியட்நாம்னு. இந்த டாட்டா கன்சியூமர் வந்து டீ, காஃபி, வாட்டர், பிவரேஜு, சால்ட்டு, பருப்பு, ஸ்பைசஸ், ரெடி டு குக், ரெடி டு ஈட்டு, பிரேக்ஃபாஸ்ட் சீரியல்ஸ், ஸ்நாக்ஸு, மினி மீல்ஸு இந்தியாலையும் ஓவர்சீஸ்லையும் விற்கிறாங்க. லாஸ்ட் டைம் வந்து கேபிட்டல் ஃபுட்ஸ் வாங்கினாங்க. அதுக்கப்புறமா வந்து ஆர்கானிக் இந்தியா அப்படின்னு ஃபேப் இந்தியாவோட ப்ராடக்டை வாங்கிட்டாங்க. 2020 வந்த சோல்ஃபுல் சீரியல்ஸு வாங்கிட்டாங்க. அதனால் இன்னும் நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் கம்பெனி ரொம்ப ஸ்ட்ராங்காகும். பட் இது வந்து வைர ஊசி. என்றைக்காவது கரெக்ட் ஆச்சுன்னா பார்க்கலாம். போன வருஷம் 15,206 கோடி ரூபா டோட்டல் ரெவென்யூ, 10% க்ரோத்து. டாட்டா கன்சியூமர் என்ன பண்ணாங்கன்னா டாட்டா கெமிக்கல்ஸோட கன்சியூமர் பிராண்ட் எடுத்து டாட்டா குளோபல் பிவரேஜஸோட மர்ஜ் பண்ணாங்க. டாட்டா டீ, டாட்டா சால்ட், டெக்லி, 8 o'clock காஃபி, குட் எர்த் டீ, சம்பன் டீ, டாட்டா ஸ்டார்பக்ஸு இவங்க எல்லாருமே இந்த குரூப்பில் இருக்குது. அதனால் என்றைக்காவது ரேட்டு இறங்கினா இது அப்படியே லபக்குன்னு தூக்கலாம். எல்ஐசி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியை விலைக்கு பேசலாமான்னு பார்க்குறாங்க. அது வந்து 5 ப்ரைவேட் ஸ்டாண்ட் அலோன் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிஸாக இருக்கும். அதில் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் மார்க்கெட் க்ரோ ஆகுதுங்கிறாங்க. இதில் என்னென்னா மோஸ்ட் லைக்லி மெட்ராஸ் பேஸ் கம்பெனி ஒன்றும் சரியாக கிளைம் செட்டில் பண்ணாதது இருக்குது. ஓனர்லாம் சேர்ந்து அதை தூக்கி எல்ஐசி தலையில் கட்டிடுவாங்க. ஏன்னா நிறைய ரிஸ்க் இருக்குது அண்டர் ரைட்டிங்கில். கவர்மெண்ட் ஓனர்ஷிப்னால் கிளைம் கட்டாமல் இருக்க முடியாது. நல்ல மார்ஜினில் எல்ஐசிக்கு விற்றுட்டு ஓனர்லாம் ஹாப்பியாக போயிடுவாங்க. அதை தான் ஹிண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. வெளில போய் அந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த நான் சொல்கிற கம்பெனி அந்த லிஸ்ட்டில் இருக்குது. ஆனால் உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, நாங்கள் லிவரேஜ் பண்ணுவோம், அப்படி பண்ணுவோம், இப்படி பண்ணுவோன்னு. இதை வந்து மெட்ராஸ் பேஸ் கம்பெனியை பப்ளிக் இஷ்யூ போட்டு முதல் ப்ரமோட்டர் எஸ் ஆகிட்டார்.
இப்போ பணம் போட்டவர்லாம் ஒருத்தர் மெயின் ஆள் இல்லை. அவரோட குரூப்பில் இருக்கிறவங்கலாம் அதை எப்படியாவது அது லாஸ் மேக்கிங்கு. ஏன்னா எந்தாவது ப்ரீமியம் வந்தால் போகணுன்னு இஷ்டத்துக்கு ப்ரீமியம் எழுதி வாங்கி காசை போட்டுக்கிட்டாங்க. அந்த கம்பெனி சரியாக ப்ரீமியம் செட்டில் பண்ணுறது இல்லைன்னு மார்க்கெட் ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் ப்ரீமியம் செட்டில் பண்ணுறது இல்லைன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணால் அந்த கம்பெனி காணாமல் போயிடும். ஜாஸ்தி ப்ரீமியம் ஆகின கிளைமெல்லாம் கரெக்டாக செட்டில் பண்ணிவிடும். கம்மி ப்ரீமியம் ஆகினதெல்லாம் உனக்கு நோட்ஸை காமிச்சு இதில் பாரு அதில் பாரு அப்படின்னு சொல்லி இப்போ அந்த கம்பெனிக்கு மார்க்கெட் ஷேர் குறையும். எப்படியாவது யார் தலையிலாவது கட்டணும். ப்ரைவேட் செக்டரில் எவனும் வாங்க மாட்டான். எல்ஐசி வாங்கிடும். மோஸ்ட் லைக்லி அந்த கம்பெனியாக தான் இருக்கும். பேர் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸு ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி கூடிய சீக்கிரம் பப்ளிக் செக்டர் கம்பெனி ஆகிடும். லாபம்லாம் ப்ரைவேட் செக்டருக்கும், வரப்போகிற கிளைம் லாஸ் எல்லாம் பப்ளிக் செக்டருக்கும் தலையில் வெட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அடுத்தது டாடா மோட்டார் பஞ்சும் நெக்ஸானும் ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் டு ரிசீவ் 5 ஸ்டார் ரேட்டிங். பாரத் என்கேப் ரேட்டிங்ஸ்னு இந்தியாவிலேயே டெவலப் பண்ண ரேட்டிங் சிஸ்டம் ஒன்று வச்சுருக்காங்க. அதில் பஞ்ச் ஈவியும் எக்ஸான் ஈவியும் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கிட்டாங்க. இது பாரத் நியூ கார் அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம். அதாவது சிமுலேட்டட் கிராஷ் கண்டிஷன் இருக்கும். வண்டியை கொண்டு போய் மோதுவாங்க, எப்படி ஒரு கிராஷில் சர்வைவ் ஆகும்னு. இது ரெண்டும் ஹையஸ்ட்டு ரேட்டிங் வாங்கிடுச்சு. இந்த கம்பெனி இந்த வருஷம் 1,00,000 ஈவிக்கு மேலே விற்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஓவரால் இந்த வருஷம் பேசஞ்சர் வெஹிக்கிள் கார் சேல்ஸ் ஏறி இருந்தாலும் ஈவிஸ் ஆஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் சேல் குறைஞ்சிருக்கு. அப்படின்னா ஈவியில் மார்க்கெட்டில் பெரிய க்ரோத் இல்லை. போன வருஷம் 13% தான் இருந்தது. அதுக்கு முன்னாடி வருஷம் ஃபைனான்ஷியல் இயர் 23 16% இருந்தது. ஃபைனான்ஷியல் இயர் 22 20% இருந்தது. அதாவது இது என்னென்னா கார் சேல்ஸ் ரீபவுண்ட் ஆகிடுச்சு, எஸ்பெஷலி ஹை அண்ட் கார்ஸு. ஸோ அந்த சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஈவி குறையலை, பட் மற்ற சேல்ஸ்லாம் ஏறின மாதிரி ஈவி சேல்ஸ் ஏறலை. ஏன்னா ஏர்லி அடாப்டர்ஸ் முடிச்சிட்டாங்க. இனிமேல் சார்ஜிங் ஸ்டேஷன் வாங்கியிருந்தால் தான் எல்லோரும் வாங்குவாங்க. அதுக்குள்ளே டாடா மோட்டார்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா கர்வ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள், ஹாரியர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள், சியாராவோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள், அதின்யாவோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எல்லாம் எப்போ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கர்வும் ஹாரியரும் ஃபைனான்ஷியல் இயர் 25, டாடா ஆவின்யா அண்ட் சியரா 26. இதெல்லாம் லான்ச் ஆகும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டாட்டாஸ் நாங்கள் இன்பிட்வீன் சொல்யூஷனுக்கு போல் ஹைப்ரிட் நிறைய இருக்குது மார்க்கெட்டில், நாங்கள் வாங்கி ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஆனால் நாங்கள் நேராக ஈவிக்கு போகிறோன்னு இந்த சொல்யூஷன் எப்படி முடியுதுங்கிறத நம்ம பார்ப்போம். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஈவன்னோ நீங்கள் 600 ரூபாய்க்கு டிவிஆர் கன்சிடர் பண்ணிங்கன்னா நல்ல பை. டாக்டர் ரெட்டி 6,000க்கு தாண்டிடுச்சு. நேற்று எல்ஐசி 1,00,000 ஷேர் வாங்கியிருக்கு. இதை தவிர டாக்டர் ரெட்டியில் இன்னொரு செய்தி என்னென்னா இன்லைசன்சிங் பேக்ட்டு இன்ஜீனஸ் ஃபார்மசியூட்டிக்கல்ஸோட டைப் பண்ணியிருக்காங்க அவங்களோட கேன்சர் இன்ஜெக்ஷனுக்காக. இது வாய்க்குள்ளேயே நுழையாத பேர் சைக்ளோபாஸ்மைடு இன்ஜெக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறது. டாக்டர் ரெட்டிஸ் யூஎஸ்ஏ லைசன்ஸ் அக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டிருக்காங்க. ஸோ டாக்டர் ரெட்டி யூஎஸ்ஏ எவ்வளோ லாபத்தில் இருக்கோ அதில் 50% ஆஃப் நெட் ப்ராஃபிட்டை அவங்களுக்கு கொடுப்போன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சேல் ஆஃப் இக்னஸ் ப்ராடக்ட் அமெரிக்காவில் $51.8 மில்லியன் இருந்தது. இந்த பார்ட்டி ஒரு கமர்ஷியல் சப்ளை அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவாங்க. டாக்டர் ரெட்டி யூஎஸ்ஏ இது யூஎஸ்ஏல விற்பாங்க, இது இந்தியாவுக்கு வராது. யூஎஸ்ஏலேயே அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இதை இன்னொரு விஷயம் என்னென்னா 10,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்த போன வருஷத்தில் இன்ஃபோசிஸ், விப்ரோ, டிசிஎஸ்லாம் இன்னும் நீங்கள் சேராதீங்க, வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருங்க, சேர்த்ததே கம்மி, அதுக்கப்புறம் இன்றைக்கி வராதிங்க வேலைக்கு, நாளைக்கு வராதிங்க, வெயிட்டிங்லே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதாவது இது ஐடி எம்ப்ளாயி யூனியன்னு 10,000 ஃப்ரெஷர்ஸு போன 2 வருஷமாக வேலை கொடுத்தவங்கள இன்னும் வேலையில் சேர்த்துக்கல. எந்த கம்பெனியெல்லாம்? டிசிஎஸ், இன்ஃபோ, விப்ரோ, சென்சார், எல்டிஐ, மைண்ட்ரி, எல்லா பெரிய கம்பெனியும். இன்ஃபோசிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போதைக்கு டேட் ஆஃப் ஜாயினிங்லாம் சொல்ல முடியாது, பிஸ்னஸ் நீட்ஸ்லாம் நாங்கள் பார்த்துட்டு தான் சொல்லுவோம், நீங்கள் சேர்றதுக்கு முன்னாடி 4 வாரம் டைம் கொடுக்குறோம், அதுக்குள்ளே நீங்கள் வேறு ஏதாவது வேலை கிடச்சா நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான். விப்ரோ என்ன சொல்கிறாங்கன்னா கேம்பஸ் ஆஃபர்ஸ் 2 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தவங்கள இன்னும் சேர்க்கலை. இப்போ என்ன சொன்னால் புது ஆளுங்களாம் வேலை தர முடியாது, முதல்ல நாங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி வேலை கொடுத்தவொன்னே உள்ளே சேர்க்க பார்க்குறோன்னு. ஸோ
இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, டீம் லீஸுங்கிற கம்பெனி இந்த ஜாப் ஆஃபர் வாங்கினவங்களில் 4-5% இன்னும் 2 வருஷமாக உட்காந்துட்டு இருக்காங்க வீட்லேயே. டிசிஎஸ் என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு டைம் சின்ஸ் ஹிஸ்ட்ரி, ஆனால் லிஸ்டட்லேருந்து தான் நம்மளுக்கு டீட்டெயில் தெரியும், 20 வருஷம் வரலாறில் காணாத அளவுக்கு ஹெட்கவுண்ட்டை குறைச்சிருக்கிறாங்க. 13,249 பேர் குறைஞ்சிருக்கு டிசிஎஸில். தட் இஸ் புது ஆளெல்லாம் சேர்த்து ஆளெல்லாம் ரிட்டையர் ஆகி வெளில போனவனெல்லாம் மைனஸ் பண்ணிங்கன்னா 13,249 பேர் ஆயிடுச்சு. ஒர்க் ஃபோர்ஸ் 6,15,000 இருந்தது, 6,01,546 இருக்குது. அதனால் 25,991 ட்ராப் ஆகிருக்காங்க போன வருஷத்துலங்கிறோம். இது டிசிஎஸ் முடிஞ்சிடுச்சு. இன்ஃபியில் ஒரு 25,000 பேரை வேலையை விட்டு தூக்கிட்டு நெட்டு எம்ப்ளாயீஸை 3,17,000 குறைச்சி 7.5% ட்ராப்பு. விப்ரோ இது செகண்ட் இயரு, இந்த வருஷமும் 25,000 பேரை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஐடி செக்டரில் பல லட்சங்கள் வேலை போய்விட்டது. வேற எங்கேயும் வேலை வாய்ப்பு இல்லை, மக்கள் கட்டப்பட்டுருக்குறாங்க. இது எதனாலங்கிறத நம்ம தான் யோசிக்கணும். நிறைய பேர் சொன்ன ஸ்டாக்கே போர் அடிக்குதுன்னு, இதனால தான் நான் ஐடியை பற்றி ரொம்ப பேசுகிறதே கிடையாது. இன்ஃபி மட்டும் ஒரு அளவு ரொம்ப சீப்பாக இருக்க மாதிரி விழ மாதிரி இருக்கிறச்ச இன்ஃபியை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறேன். அதனால் நம்மளுக்கு விஷயம் தெரிஞ்சதுனால நம்ம இதை சொல்கிறோம், இதை தொடாத இதை தொடுன்னு. உங்களுக்கு ஆசையாக இருந்தால் எதை வேணால் நீங்கள் வாங்கிக்கிறான்னு நான் உங்களை தடுக்கலை. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம். வணக்கங்க. இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம். கீழே இதை ட்விட்டர் ஐடி வரும். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும். அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும். ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.